இங்க வரேன்னு அம்மா கிட்ட சொல்லல. அதான் சரி சரவண சொன்னானான்னு கேட்டேன். அம்மா கிட்ட சொல்லணும்னா ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. இல்ல கபிலன், இங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னா அம்மா கோவப்படுவாங்க. இல்ல வீட்லயே போய் வேணாலும் சொல்லிட்டு வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். எப்படி மாம்சே சிரிக்காம கிண்டல் பண்றீங்க? நான் சீரியஸா தான் சொன்னேன் சரவணா. நான் வந்ததுனால புனிதாக்கும் அவங்க அம்மாவுக்கும் பழக்க வழக்கங்கள்ல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க புனிதா தான் எல்லாருக்காகவும் யோசிக்கிற பொண்ணுன்னு நினைச்சேன். நீயும் எங்க புனிதா மாதிரி தான் இருக்கிற. இப்போ எங்க புனிதாக்காக நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. அவங்களுக்காக யோசிக்கிறது என்னோட கடமை இல்லையா சார்? ஆமாமா, அது என்ன சாரு? நீங்க புனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தேவான உங்களை அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நீங்க அண்ணன்னா எங்க 2 பேருக்கும் நீங்க என்ன வேணும்? பையன் தானே. அதனால இனிமே எங்களை அம்மா அப்பானே கூப்பிடுங்க. சரிம்மா. என் வாழ்க்கையில நினைவு தெரிஞ்சு முறையா உங்களை தான் நான் அம்மான்னு சொல்றேன். அம்மா போதும், அவங்கள நம்ம மறுவீடு கூப்பிட்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏண்டி ஞாபகம் எல்லாம் இருக்குடி. வந்தவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசலாமே நினைச்சேன். என்னப்போ? சரி வாங்க சாப்பிடலாம். அக்கா என்னாச்சு? இங்க வந்தது தெரிஞ்சா அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறீங்களா? புனிதா, நீ எங்க வந்திருக்க? அத்தை வீட்டுக்கு தானே வந்திருக்க. அண்ணி என்ன சொல்லிட போறாங்க? அப்படியே இருந்தாலும் நீ இங்க வந்தத நீயா சொன்னாதானே அண்ணிக்கு தெரிய போகுது. முதல்ல உங்க 2 பேருக்கும் நான் தான் விருந்து வைக்கணும்னு ஆசையா காலையில இருந்து சமைச்சு வச்சிருக்கேன். ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல அத்தை. நீங்க சமைச்ச எல்லா ஐட்டத்தையும் நான் நல்லா சாப்பிட போறேன். மேடம், எங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி கிடைக்குமா? சரி, விளையாடுனதெல்லாம் போதும், வாங்க சாப்பிடலாம். வாங்க 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 மாம்ஸ். போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். புனிதாவை பார்க்கணும். சார் மேடம் ரூம்ல இல்ல. புனிதா உள்ள இல்லையா? கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காங்களா? நான் போய் பார்க்கறேன். இல்ல சார், அவங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே வா. ஆமா சார், புனிதா மேடமையும் கபிலன் சாரையும் சரவணன் சார் அவங்க வீட்டுக்கு விருந்து கூட்டு போயிருக்காங்க. விருந்துக்கா? சரிங்க, நான் வரேன். ஓகே சார். சரவணன் நம்ம வீட்டில் விருந்து வைக்கிற விஷயம் எப்படி தெரியும்? புரிஞ்சிருச்சு. அத்தை வீட்டில் விருந்து வைக்கிறாங்க போல. அதுக்கு தான் சரவணன் 2 பேரையும் கூட்டு போயிருக்கான் போல. இருக்கட்டும், இதை உடனே அம்மா கிட்ட சொல்லணும். என்னங்க அத்தை? யாழினி, இந்த போன் எடுத்து யாருன்னு பாரு. பாரு. அத்தை, மணிகண்ட மாமா தான் கால் பண்றாரு. மணிகண்டனா? முதல்ல போன் ஸ்பீக்கர்ல போடு, அவங்க கிளம்பிட்டாங்களான்னு கேட்போம். போடு. அம்மா. சொல்லு மணிகண்டா, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? மணிகண்டா, ஒன்னு பண்ணுடா, வர வழியில ஏதாவது ஸ்வீட் கடை இருந்தா. அம்மாமா, முதல்ல நான் பேசுறத கேளுமா. என்னடா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? புனிதாவும் கபிலனும் விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு வர போறதில்ல. ஏய், ஏன்டா இவ்வளவு கோவமா பேசுற? புனிதா கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? ஐயோ அம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சரி பேசுடா. என்னடா? ஆபீஸ்ல உங்க பொண்ணு புனிதாவும் இல்ல, அப்புறம் அந்த புது மாப்பிள்ள சாரும் இல்ல. ஏய், ஆபீஸ் விஷயமா எங்கயாவது வெளியே போயிருப்பாங்கடா. புனிதா என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. அம்மா, உன் பையன் இருக்கானே, அதான் மாமனார் வீட்லயே ஒருத்தன் தங்கி இருக்கானே, உன் பையன் சரவணன். அவன் வந்து இவங்க 2 பேரையும் அவன் வீட்டுக்கு விருந்து கூட்டு போயிருக்கான். ஏய், என்னடா சொல்ற? இப்பதான் சரவணன் வீட்டுக்கு கிளம்பி போனாங்கன்னு ஆபீஸ்ல இருக்கிறவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அவங்க தெய்வானைய பார்க்க போயிருப்பாங்கடா. விருந்தெல்லாம் இல்ல. புனிதா என்கிட்ட சொல்லாம எப்படி போவா? அதெல்லாம் போக மாட்டா. மாமா, நல்லா விசாரிச்சிங்களா? அத்தைக்கு தெரியாம அக்கா எதுவுமே பண்ண மாட்டாங்க.
இப்படியே மொத்த குடும்பமும் நம்பிக்கிட்டு இருங்க. அதான் நேத்து வந்தவன் பின்னாடியே அவ கிளம்பி போயிட்டா. டேய் வாய மூடுறா. என் பொண்ணை பத்தி அப்படிலாம் பேசுறேன்னு வச்சுக்கோ, வாங்குவ நீ என்கிட்ட. நீ என்னையே திட்டிக்கிட்டு இருமா. தெய்வானைய பார்க்க போயிருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? இது யாரு பண்ண காரியம்னு இப்ப எனக்கு புரியுது. நீ வீட்டுக்கு வா. சரிம்மா. பாரு, உனக்காக பரணு மேல இருக்கிற டப்பாவை எல்லாம் கீழே இறக்கி கொடுக்கறதே எனக்கு வேலையா போயிட்டு. என்ன மரகத? என்னம்மா விஷயத்த கேட்டிங்களாப்பா? அக்காவும் கபிலனும் சேர்ந்து தேன்மொழி சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்களாம். யாரு சொன்னது இந்த தகவலை? யார், உன் அண்ணன்? இல்ல இதான் மாப்பிள்ள மணிகண்டனா? அதானே பார்த்தா அவன் ஒரு விவரங்கிட்ட 2 கட்டாம் பயமா. அவன் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு என்னத்தான் கூறு கட்டவங்களா இருந்தாலும் புது மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு விருந்து கூப்பிடும் போது என்ன முறை செய்யணும், அதுக்கு என்ன அணுகுமுறைங்கிற விவரம் கூடயா தெரியாம இருக்கும் ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு. அவ்வளவு கூடயா மரியாதை தெரியாம மரகத்தை கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவங்கள விருந்து கூப்பிட்டுருவாங்க? அவன் அப்படியே விவரம் எல்லாமே ஏதாவது சொல்லிருப்பான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத விடு. அப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்றாங்கன்னு சொல்றியாப்பா? எது என்னம்மா சொல்ற? அக்கா விருந்துக்கு போனத மணிகண்ட மாமா கிட்ட சொன்னதே ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான். ஓ, பாத்தீங்களாங்க, கல்யாணம் ஆகி முழுசா 1 வாரம் கூட ஆகலங்க. அதுக்குள்ள நம்ம புனிதாவை அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான் பாத்தீங்களா? நீ ஒருத்தி வாய முட்டு சும்மா ரெடி. நீ பாட்டுக்கு ஏதாவது நம்ம ஆதங்கத்தை வெளியே எப்படி கொட்டிடுற, பின்னாடி அது சுத்தி அடிச்சு கடைசியில நமக்கே பொல்ல அப்பா வந்து முடியுது. நமக்கு எதுக்குடி வேலையை பார். ஆனா மரகதம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவ சொன்னதுனால என்னோட ஒரு கருத்தையும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் அப்படியே சாதாரணமா எடுத்துக்கூடாது மரகதம். இப்படித்தான் முதல்ல நம்ம பைய சரவணனையும் ப்ரொஃபசர் குடும்பம் அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அடுத்து புனிதா புது மாப்பிள்ள அவங்களையும் கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னா எனக்கு என்னவோ உனக்கு எதிராக எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்குது மரகதம். ஏங்க நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே நம்ம இங்க இருக்கிறது தெய்வானைக்கு பிடிக்காது. அதான் நமக்கு தெரியாம அவங்கள மட்டும் தனியா வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதான் தெய்வானை எது சொன்னாலும் சரவணனும் தேன்மொழியும் தங்கு தங்குன்னு ஆடுவாங்களே. இதுல இப்ப அந்த கபிலனும் சேர்ந்துகிட்டாரு போல இருக்கு. பாவம் நம்ம